அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். இந்த வார்த்தை விவிலியத்திலே பல முறை வருகிறது. புதிய ஏற்பாட்டிலே மட்டும் 50க்கும் மேற்பட்ட முறையில் அந்த வார்த்தை கடவுளிடமிருந்து ஒரு உறுதியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒரு விவிலிய அறிஞர் சொன்னதாக நான் வாசித்தேன், 365 முறை முழு விவிலியத்திலும் இது இருக்கிறது. கடவுள் ஒவ்வொரு நாள் நம்மை பார்த்து பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம் என்று சொல்வது போல் உள்ளது என்று வாசித்தேன். அத்தனை முறை சரியாக இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அது முற்றிலும் உண்மை. பயம் நம்மை எப்பொழுதும் சீரழித்து கொண்டே இருக்கும். எதிர்காலம் பற்றிய பயம், சாவு பற்றி, நோய் பற்றி, உறவு சிக்கல் பற்றி, வாழ்க்கையிலே துன்பம், வேதனை, போராட்டம் இதெல்லாம் வருகிற பொழுது ஏதாவது ஒரு சூழலிலே பயம் நம்மை கடவுளிடமிருந்து விலக்கி தள்ளிவிடும். நம்மையே நாம் உற்று பார்த்து நம்முடைய நிலை கொடுத்து பயப்பட்டு கொண்டே இருப்போமே தவிர முன்னேறி செல்வதற்கு அங்கே வழியே இல்லாமல் போய்விடும். இயேசுனுடைய இந்த வார்த்தையை நம் மனதினுள்ளே இருத்துவோம். இன்றைய நற்செய்தியிலே கடல் மீது நடந்து வந்து அதன் பிறகு சீடர்களை பார்த்து நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்கிறார். எனவே அச்சம் நம்மை அழித்து விடாமல் இருக்க கடவுள் மீது பற்று உறுதி தேவை. அதிலும் குறிப்பாக போராட்டம், நோய், வேதனை, துன்பம், மனக்கலக்கம் இதெல்லாம் வருகிற பொழுது கடவுளை பற்றி கொள்ள மன உறுதி வேண்டும். இயேசு தருகிறார். நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதை தவிர வேறு வழி இல்லை. எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. பயம் நம்மை அழித்து விடாமல் இருக்க இயேசுவை பற்றிக் கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.